நாம இன்னைக்கு பார்க்க போறது பயப்பட்டி டைரக்ஷன்ல பாலையா நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அகண்டா பார்ட் 2 தாண்டவம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மாஸ் ஆக்ஷன் மூவி தாங்க. படத்தோட ஓப்பனிங்ல டிபெட்டோட பார்டர்ல ஒரு கிராமத்துல நடக்கிற திருவிழாவை காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் ஹாப்பியா ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருக்க திடீர்னு யாரோ அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த நாட்டோட ஆர்மி ஜெனரல் சாங்கும் அவரோட டீமும் தான் அவங்கள சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த சாங் ரொம்ப மோசமான ஆளுங்க. அவனோட நாட்டுக்காக பார்டர்ல இருக்கிற மக்களை போட்டு கொடுமை பண்ணுவான். அதனால இந்த பார்டர்ல இருக்கிற ஒருத்தர் அந்த நாட்டோட ஹையர் அபிஷியல்ஸ்க்கு சாங்க அவரோட பதவியில இருந்து தூக்க சொல்லி லெட்டர் போட்டிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம சாங்க தூக்கிட்டு வேற ஒரு நல்ல ஆபீசரை போடலன்னா நாங்க இந்த பார்டரை விட்டுட்டு இந்தியாவுக்கு வேற சொல்லிருக்காரா. அதுலதான் சாங் கொலவெறி ஆயிருக்கான். சாங்கோட குடும்பமே காலங்காலமா இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சோல்ஜர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியாங்கிற பேரை கேட்டாலே சுத்தமா பிடிக்காதுங்க. அதனால இந்தியாவுக்கு போறேன்னு சொன்ன அந்த ஆளையும் அதுக்கு இந்த மக்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறான். அப்ப கரெக்டா சாங்க எமர்ஜென்சியா வர சொல்லி கால் வர அவனும் உடனே கிளம்பி அவனோட ஆர்மி பேஸ்க்கு வரான். அங்க பார்த்தா பார்டர்ல இருந்து அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் செத்து கிடக்காங்க. அதுல சாங்கோட புள்ளையும் செத்து கிடக்காங்க. என் புள்ள சாகறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொன்னுட்டு செத்தான்னு கேட்க ஒரு இந்தியன் சோல்ஜர் ஒரே ஒரு குத்து விட்டதுலயே மேல போயிட்டான்னு சொல்றாங்க. அதுல சாங்குக்கு இன்னும் வெறி ஆயிடுது. இந்தியன் ஆர்மி இப்ப தனக்கு ஒரு வாரிசே இல்லாம பண்ணிட்டாங்களா. அதனால சாங் இப்ப மொத்த இந்தியாவையும் அள வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும்னு இவனுக்கு முன்னாடி ஆர்மி ஜெனரலா இருந்த ஒரு சீனியர் ஆபீசரை பாக்குறதுக்காக வரான். அங்க பார்த்தா ஒரு பகவத்கீதை படிச்சுட்டு இருக்காருங்க. என்ன சார், நான் இந்தியாவை அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்கலாம்னு வந்தா நீங்க இங்க பகவத்கீதையை உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு நம்ம அந்த நாட்டை அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆணிவேர்ல இருந்து நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்தியர்கள் ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா அதை கொடுக்கறது அவங்களோட கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து முடிச்சிட்டு மேல போய் சேர்ந்தா கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்படி ஹாப்பி சேட்னு எதுவா இருந்தாலும் இந்தியர்களுக்கு தைரியம் கொடுக்கறதே கடவுள் தான். அதனால அவங்களுக்குள்ளேயே இருக்கிற அவங்களோட நம்பிக்கையான அந்த கடவுளையே அழிக்கணும். எதுவா இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் வரமாட்டாருன்னு நம்ப வச்சோம்னா மொத்த இந்தியாவும் க்ளோஸ்னு சொல்றாரு. சரி, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்க அவரு நான் உருவாக்கின ஒரு வெப்பன் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் கடப்பாவோட கலெக்டர் விஷால் பிஎம் ஆபீஸ்க்கு ரொம்ப பரபரப்பா வராரு. என்ன விஷயம்னு கேட்டா பிஎம் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போற ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்து சாந்திபுரமோட ஊரை மட்டும் எடுக்க சொல்றாரு. இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல் மெடிக்கல் காலேஜ்னு பயங்கர டெவலப் ஆக போற ஊரை ஏன் ரிமூவ் பண்ண சொல்றீங்கன்னு கேட்க அந்த ஊர் எக்ஸ்எம்எல்ஏவும் அவன் ஆளுங்களும் ஊர் மக்களை அடிமையா வச்சு மொத்த ஊரையும் கஞ்சா தோட்டமா மாத்தி வச்சிருக்கான். பிஎம்மோட லிஸ்ட்ல அந்த ஊர் வந்தோடனே நம்ம ஆபீசர்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக அங்க போனாங்க. ஆனா அவங்களையே அந்த ஆளுங்க அடிச்சு லாக் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அதனால லிஸ்ட்ல இருந்து அந்த ஊரை தூக்கிடுங்கன்னு சொல்ல பிஎம்மோட செக்ரட்டரி பார்த்தா இந்த பிரச்சனையை 1 மணி நேரத்துல முடிச்சு காட்டுறேன்னு யாருக்கோ கால் பண்றாங்க. அப்பதாங்க ஹீரோ பாலாவோட இன்ட்ரோ. சும்மா கேட்ட உடைச்சுக்கிட்டு மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. ரன்னிங்லயே கார்ல இருந்து இறங்கினவரு அங்க இருக்கிற மொத்த எல்லா கைங்களையும் அடிச்சு பறக்க விட்டு அவங்களோட கஞ்சா ஃபேக்டரியவே பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பிஎம் வந்து ஸ்மூத்தா அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம ஓபன் பண்ணி வச்சிடறாருங்க. இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இது ஹீரோவால தான் நடந்துச்சுன்னு பிஎம்ஏ அவருக்கு நன்றி சொல்றாரு. சும்மா பிஎம் அப்படியே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு யாரும் பசங்க இருக்காங்களான்னு பசங்களை பத்தி கேட்க அவரோட பொண்ணு ஜனனி டிஆர்டிஓல சயின்டிஸ்டா இருக்கிறதா சொல்றாரு. அதாவது இந்தியன் டிஃபென்ஸை டெவலப் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்டர்ல காஷ்மீர் மாதிரி கோல்டான ஏரியா இல்லனா கடல் பகுதி மலை பகுதின்னு பலவிதமான லேண்ட்ஸ்கேப்ல இருந்து நாட்டை பாதுகாக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸோட உடம்ப பாதுகாக்கிறதுக்காக இப்ப ஹீரோட பொண்ணும் அவ டீமும் ஒரு பயோ ஷீல்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சோல்ஜர்ஸ் எல்லா லேண்ட்ஸ்கேப்பையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வேக்சின் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோட பொண்ணை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்க பிஎம்கே எமர்ஜென்சியா ஒரு கால் வந்தோன்னா உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே சமயம் டிபெட்ல ஜெனரல் சொன்ன வெப்பனை சாங் எடுத்துட்டு வந்துட்டதா வந்து சொல்ல ஜெனரல் உடனே இந்தியால இருந்து எதிர்கட்சி தலைவர் தாகூரை வர வைக்கிறாரு. தாகூரோட அப்பாவுக்கு பிஎம் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்குள்ளேயே அவர் செத்து போயிட்டதால அவரால் ஆக முடியல. அதனால இவன் எப்படியாவது அந்த இடத்த பிடிச்சிடணும்னு வெறியோட இருக்கான். சாங்குக்கு இந்தியாவை அலற விடணும், தாகூருக்கு பிஎம் ஆகணும். இந்தியர்கள் ஹாப்பியா இருக்கிறப்ப எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா சேடா இருக்கிறப்ப எல்லாத்தையும் யோசிப்பாங்க. அந்த சமயத்துல எது சொன்னாலும் ஏத்துப்பாங்கன்னு சொன்ன தாக்கூர் அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். மொத்தத்துல 2 பேருக்குமே ஒருத்தர் பெனிஃபிட் இருக்கிறதால இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்க தாக்கூர் நம்ம கோடிக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடுற கும்பமேளால நீங்க வச்சிருக்க வைரஸை பரப்ப போறோம்னு சொல்றான். இங்க இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் ஹீரோவோட பொண்ணு ஜனனி அவளோட பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிக்கிட்டு ஊர்ல இருக்கிற அவளோட வீட்டுக்கு வரா. கூட அவளோட மென்டார் அர்ச்சனாவும் வந்திருக்காங்க. இப்பதாங்க அர்ச்சனாவும் ஹீரோவும் முத தடவை மீட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, பாலையாவோட லவ்ஸ் தான் அப்படின்னு ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோக்கும் அவங்களுக்கும் லவ் ட்ராக் போகும். ஒய்ஃப் வேற இல்லாததால 2வது கல்யாணம் பண்ணிடுவார்னு தப்பா நினைச்சிட்டேன். நல்லவேளை வழக்கமான பாலையா படம் மாதிரி அது மட்டும் நடக்கலங்க. வந்தாங்க, பர்த்டேவை பயங்கரமா கொண்டாடிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தாக்கூரோட ஆளுங்க
கும்பமேளால கோடிக்கணக்கான மக்கள் வந்து முங்குற கங்கையில வைரஸை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கதான் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு பேர் முங்கி எந்திரிக்கிறாங்களே, அதனால கொஞ்ச நேரத்திலேயே அந்த வைரஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுது. கங்கையில முங்கின மக்கள் எல்லாருக்கும் மூக்குல ரத்தம், தலை சுத்தல்னு கும்பமேளால பல பேர் மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. சில பேருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி உடனே செத்து போயிடுறாங்க. மக்கள் யாருக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. இந்த விஷயம் பிஎம்க்கு தெரிய வர அவருக்கு அதை கேட்டு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி சமயத்துல தான் தாக்கூர் உள்ள வரான், மக்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். புண்ணியத்தை தேடி கங்கைக்கு வந்தா இங்க அந்த கங்கையே மக்களை கொண்டுகிட்டு இருக்கு. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல கூட வராம அப்படி எங்க தான் இருக்காரு? இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காருன்னு சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால கடவுளே இல்லைன்னு சொல்ல சூழ்நிலையும் அதுக்கேத்த மாதிரி இருக்கிறதால மக்களும் அதை உடனே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கும்பமேளால இருக்கிறவங்க மட்டும் இல்லாம இவன் பேசுறத நியூஸ்ல பார்த்துட்டு அந்த நேரத்துல வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கவங்க கூட உடனே சாமி இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல கோவில் குருக்கள் கூட சாமி இல்லைன்னு கோவில் இழுத்து பூட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் இது என்ன வைரஸ், எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அப்புறம் அதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கவர்மெண்ட் ரொம்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மாத்து மருந்து கண்டுபிடிக்கலன்னா நாடே அழிஞ்சிடும்னு உடனே அந்த வைரஸோட சாம்பிளை எல்லா லேபுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் அதை உடனே எப்படி யாரை வச்சு டெஸ்ட் பண்றதுன்னு யோசனையில இருக்க அப்ப அர்ச்சனா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க டிஃபென்ஸ்க்காக ஒரு பயோ ஷீல்டு உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த வைரஸ் அழிக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா அதை எமர்ஜென்சியா இப்ப யாருக்கு போட்டு டெஸ்ட் பண்றதுன்னு எல்லாரும் முழிக்க அவங்க உடனே எனக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு மொத்த டீமுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. வைரஸை போட்டு உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிட போகுதுன்னு அங்க இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டோம்னு சொல்ல அவங்க உடனே என் நாட்டுக்காக நான் பண்றேன்னு கையில எடுத்து வைரஸை குத்திக்கிறாங்க. அந்த வைரஸ் அவங்க உடம்புக்குள்ள போய் வேலையை காட்ட ஆரம்பிக்க இப்ப அந்த டீம் உருவாக்கி வச்சிருக்க வேக்சின் அவங்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. போட்ட உடனே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. எப்படியோ அந்த வேக்சின் இதுக்கு நல்லா யூஸ் ஆயிட்டுங்க. இந்த விஷயத்த பிஎம் கிட்ட சொல்ல அவர் அந்த வேக்சினை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி மக்களை சீக்கிரம் காப்பாத்தணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. ஆனா அதுக்குள்ள தாக்கூருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனோட ஆளுங்க லேபுக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரையும் கொண்டு அவங்க உருவாக்குன வேக்சினை அழிக்க பார்க்க அது அங்கேயும் இங்கேயும் கை மாறி கடைசியா ஜனனியோட கைக்கு வந்து சேருது. அதனால அவளை மட்டுமாதிரி எப்படியாவது சேஃபா அனுப்பி வைக்கணும்னு அர்ச்சனா எவ்வளவோ போராடுறாங்க. அதுக்காக அல்லக்கைங்க கூட முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்லாம் பண்றாங்க. ஆனா கடைசியா அவங்களையும் சுட்டு கொண்டுறாங்க. தாக்கூரோட ஆளுங்க விடாம ஜனனியை துரத்திக்கிட்டே போக ஒரு கட்டத்துல அவள ஒரு இடத்துல சுத்து போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணி வேக்சின் அவகிட்ட இருந்து புடுங்க அவ வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த சத்தம் கைலாயத்துக்கே கேட்டுருதா. அப்பதான் அங்க மெயின் ஹீரோ அகண்டாவோட மாஸான என்ட்ரி. இவர் வேற யாரும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த பாலையா கூட பிறந்த ட்வின்னு தாங்க இவரு. அகண்டாவோட முதல் பார்ட்ல 2 பாலையாவும் பிறந்தப்ப ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் அவங்கள பார்த்துட்டு அதுல இவன் கடவுளோட குழந்தைன்னு சொல்லி பிறந்தோடனே தூக்கிட்டு போயிட்டாரு. பிரசவம் முடிஞ்சு அம்மா கண்ணு முழிச்சோன்னு ஒரு குழந்தை செத்து போயிட்டதா அப்பா பொய் சொல்ல அத அம்மாவும் நம்பி ஒரு புள்ள போயிட்டானேன்ட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரையும் வாழ்க்கை முழுக்க சிவனோட பக்தனாவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போன பார்ட்ல இந்த பாப்பாவுக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் ஆபத்து வந்தப்ப இவர் தான் வந்து காப்பாத்துனது. அப்பதாங்க பல வருஷம் கழிச்சு அம்மாவுக்கு இவர் உயிரோட இருக்காங்கன்னே தெரிய வந்திருக்கு. மகனே என் கூட வந்துடுடான்னு அம்மா கூப்பிட அவரு இந்த ஜென்மத்துல சிவன் தான் என்னோட குடும்பம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா கடைசியா ஜனனியை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினப்ப இனிமே உனக்கு எந்த ஆபத்தா இருந்தாலும் நான் வந்து நிப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருந்தாரு. அதான் இப்ப கரெக்டா வந்து நிக்கிறாருங்க. அதுவும் பல வருஷம் தவத்துல இருந்தவர் ஜனனிக்காக உடனே வந்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா இவரு சிவனோட தீவிர பக்தன், சிவனோட குழந்தை மாதிரினே சொல்லாங்க. சும்மாவே பாலையாக்கு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப சிவனோட பவர் கிடைச்சா சும்மாவா? ஜனனிய போட வந்தவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறாரு. அதுவும் அவங்கள வச்சு வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்றாரு. எல்லாரையும் போட்டு தள்ளினவரு தாக்கூர் தம்பியோட தலையை வெட்டி வீசி ஜனனிய அங்க இருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுறாப்ல. தாக்கூர் வேற அவனோட தம்பி ஜனனிய கொண்டு வேக்சினை தூக்கி இருப்பான்னு வந்தா அங்க அவன் தம்பியும் அல்ல கைங்களும் ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க. யாரா இப்படி பண்ணதுன்னு மிரண்டு போய் நின்னுட்டு இருக்க அப்ப சில தீய சக்திகள் அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. இவன் யாரா புதுசா ஒருத்த வந்திருக்கான்னு பார்த்தா இவன் அகண்டாவை கொல்றதுக்கு பல வருஷமா சுத்திட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம தாக்கூரோட அப்பாவுக்கும் இவனுக்கும் பழைய லிங்க் எல்லாம் இருக்குங்க. தாக்கூரோட அப்பா பிஎம் கொண்டுட்டு பிஎம் ஆகிறதுக்காக பிஎம்மோட முடியை எடுத்துக்கிட்டு பில்லி சூனியெல்லாம் வைக்கிற இந்த வில்லனை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. முடியல கை வச்சு பார்க்கும்போது பிஎம்க்கு பயங்கர மக்கள் சப்போர்ட் இருக்கிறதும் சிவனோட பக்தன்கிறதால சிவனோட அருளும் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால இது கேட்டு சிறுவர்களை பலி கொடுக்கணும்னு பெரிய லெவல்ல ஒரு ஸ்பெஷலான பூஜை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 8 பேரை பலி கொடுக்க போற நேரத்துல ஹீரோ அங்க கரெக்டா என்ட்ரி கொடுத்து அவனை தடுத்துறாரு. அதோட வில்லனை அடிச்சு வெளுன்னு வெளுத்ததுல அதுல அவனோட ஒரு கையும் கண்ணும் போயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த பூஜை ஆரம்பிச்சதுக்கு காரணம் தாக்கூரோட அப்பா தானே. அதனால அகண்டா சூலத்தை வச்சு குத்தியே அவரை கொண்டுட்டாரு. அப்பா ஹீரோ கையால செத்தது தாக்கூருக்கு இப்ப வில்லன் மூலமா தான் தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ ஜனனியை அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க அப்ப இந்தியன் ஆர்மி ஜனனியோட மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணி ஹெலிகாப்டர்ல அங்க வராங்க. அதை பார்த்தோன்னு தாங்க ஜனனிக்கு நிம்மதியே வருது. ஆனா அது லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா பிளாஸ்ட் ஆயிடுது. வெடிச்சதுல ஹெலிகாப்டரோட ஃபேன் அந்த ஊர் மக்களை நோக்கி அவங்க மேல விழுக வர கரெக்டா ஹீரோ உள்ள புந்து ஃபேனை அவரோட சூளத்துல கேட்ச் பண்ணி சுத்த ஆரம்பிச்சு மக்களை காப்பாத்திடுறாருங்க. யாரா ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தா மந்திரவாதி வில்லன் பூதங்களோட அங்க என்ட்ரி கொடுக்குறான். பின்னாடியே தாக்கூரும் ஆளுங்களும் அங்க வராங்க. மந்திரவாதி நான் உன்னை விட மாட்டேன்டான்னு ஹீரோவை கொல்ல வர ஹீரோ அவனை அசால்ட்டா போட்டு பொலன்னு பொலந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனும்
ஹீரோவை கொல்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா தலைவன் கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அப்ப அங்க பக்கத்துல ஹனுமனோட சிலைய பார்த்த ஹீரோ அங்க இருந்த கடாயுதத்தை எடுத்து ஏர்ல பறந்து வந்து வில்லனை ஒரே அடி. அதுல அவன் பயங்கர வீக் ஆயிடுறான். அப்படியே அவனை பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி இப்படியும் அப்படியும் போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க அதுல அவனோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால மறுபடியும் அவனை போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுக்க அவ்வளவுதான், அதுல அவன் மர்கையா. இது எல்லாத்தையும் நேர்ல பார்த்த தாக்கூர் மிரண்டு போய் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் வருது. ஜனனி அவளோட பாட்டி இறந்துட்டாங்கன்னு வீட்டுல இருந்து கால் வந்ததா சொல்ல அதை கேட்டு அகண்டா அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போயிடுறாருங்க. அதாவது அவரோட அம்மா தான் இப்ப இறந்துட்டாங்க. அதுல ரொம்ப மனசுடைஞ்சு போனவர் அங்க இருக்கிற சிவனோட சன்னதியில உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அம்மாவோட கடைசி ஆசையே இந்த புள்ள வந்து அவங்களுக்கு கொல்லி வைக்கிறது தாங்க. அப்பதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி அங்க போறது? இவர் வராததால அங்க பாலா வேற நம்ம கொல்லி வச்சா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு கொல்லி வைக்காம குழப்பத்திலே இருக்காப்ல. இருந்தாலும் ஹீரோ எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? அதனால நீயே கொல்லி வச்சிருன்னு சொல்ல பாலாவும் வேற வழி இல்லாம அரை மனசா வைக்க போறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா அகண்டா அங்க அன்எக்ஸ்பெக்டடா என்ட்ரி கொடுக்கறாருங்க. அவரை பார்த்தோன்னே ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாருன்னு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. எப்படியோ அம்மாவோட ஆசைப்படி அவங்களுக்கு கொல்லி வச்சிடுறாரு. அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுது. இவர்தான் ஜனனி கூட இருக்காரு, அப்புறம் எப்படி இங்க வந்தாருன்னு பார்த்தா வந்தது அவங்களோட புள்ளையே இல்ல, புள்ளையோட ரூபத்துல சிவனே வந்து கொல்லி வச்சிருக்காருங்க. அது இப்ப ஆத்மாவா இருக்கிற அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. என்னோட ஆசையை நிறைவேற்ற என் புள்ளையோட ரூபத்துல வந்து நீயே கொல்லி வச்சியான்னு கேட்க சிவனும் ஆமா தாயே, எனக்கு இப்படி ஒரு பக்தனை பெத்து கொடுத்த உனக்கு இது கூட செய்யலனா எப்படி அப்படின்னு சிவன் சொல்லிட்டு போறாரு. அதோட அகண்டா வந்து கொல்லி வச்சுட்டு போயிட்டாருன்னு வீட்டுல இருந்து ஜனனிக்கு நியூஸ் வர அவ இங்க உட்கார்ந்துருக்க அகண்டாவை பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்பதான் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கிறது புரியுது. அவ்வளவுதான், ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஹீரோ ஜனனிய பத்திரமா இந்தியன் டிஃபென்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன தாக்கூர் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு சாங் இருக்கிற இடத்துக்கு வரான். கடவுளிலே நினைச்சுக்கிட்டு தான் நான் இந்த ஆட்டத்தையே ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப சிவனையே நான் நேர்ல பாத்துட்டேன். நம்ம இதோட எல்லாத்தையும் நிறுத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க ஒரு புத்திஸ்ட் வராரு. படத்தோட ஓப்பனிங்ல சாங் இவரை மட்டும் தாங்க உயிரோட விட்டுட்டு வந்திருப்பான். அவரு தாக்கூர் கதறிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவன் சொல்றது உண்மைதான், அது கடவுள் தான் சொல்றாரு. இந்த கைலாயமே அவரோடதுடா, சொல்ல போனா இந்த பூமியை உருவாக்குனதே அவர் தான், அதை நீ சொந்தம் கொண்டாடிக்க முடியாதுன்னு சொல்ல என்னது கைலாயம் சிவனோடதா, இரு நான் அந்த கைலாயத்தையே அழிக்கிறேன்னு அதுக்கு உடனே லான்ச்சர்லாம் ரெடி பண்றான். கைலாய மலைக்கு டார்கெட் செட் பண்ணி மிசைல லான்ச் பண்ண போக கரெக்டா ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்கறாருங்க. உடனே மொத்த ஆர்மியும் அவரை கொல்றதுக்கு படையெடுத்து போக அங்க பார்த்தா அவர் எல்லாரையும் ஏர்ல தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் சோல்ஜர்ஸ் அவ்வளவு பேரும் கண்ணோட வந்தாலும் ஹீரோட சூழத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்னுத்துக்கும் வேலைக்கு ஆகல. அவரை சமாளிக்கவே முடியல. சொல்ல போனா அவங்களோட ஆயுதத்தை வச்சே அவர் அந்த ஆர்மி பேஸையே தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு டிசில வர பிளாஷ் மாதிரி அவங்களோட ஸ்பெஷலான சோல்ஜர்ஸ் எல்லாம் இறக்குறாங்க. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எலக்ட்ரிக் ஷாக்க வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண அதுல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சிடுறாப்ல. இத பார்த்துட்டு சிவனுக்கே கோவம் வந்துடுதா. அந்த கோவத்துல அவரு ருத்ர தாண்டம் ஆட ஆரம்பிச்சிடுறாருங்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு இங்க ஃபுல் பவர் வந்துடுது. இவர் இங்க தாண்டம் ஆடிக்கிட்டே எல்லாரையும் போட்டு புழக்கிறாரு. கடைசியா இவ்வளவு பெரிய வைரஸ பரப்புறதுக்கு காரணமான சாங்கையும் போட்டு தள்ளிடுறாரு. அதோட இவனுக்கு உதவி பண்ண எக்ஸ் ஜெனரலையும் வீரங்கில சொருகி போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப தாக்கூர் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட அவரு தாக்கூர் கிட்ட எந்த வாயால நீ கடவுள் இல்ல வரமாட்டார்னு சொன்னியோ அதே வாயால போய் அவங்கள்ட்ட கடவுள் இருக்காரு வந்தாருன்னு சொல்லு, எப்போதும் அவர் மக்கள் கூட தான் இருப்பாருன்னு சொல்லு, ஆபத்து வந்தா கண்டிப்பா காப்பாத்த வருவார்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. அதுக்கப்புறம் வேக்சின் சாம்பிளை வச்சு பல மடங்கு வேக்சின் உருவாக்கி எப்படியோ கடவுள் மூலமா எல்லா மக்களையும் காப்பாத்திடுறாங்க. அதோட இந்த அகண்டா பார்ட் 2 முடியுதுங்க. எப்படியும் அரண்மனை மாதிரி அகண்டாவும் பார்ட் 3, 4 வரும்போது அதையும் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.